ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி இட்லி சாம்பார் தான். காலையிலேயே வியாபாரத்துக்கு கிளம்புறதுனால இட்லி சாம்பார் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அங்கேயுமே பார்த்திங்கன்னா வியாபாரமும் முடிஞ்சிருச்சு. வரும்போதே வந்துட்டு பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பீஃப் பிரியாணி. நான் ரொம்ப நாளாகவே எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா நீ நானுமே வெளியே போய் சாப்பிட்லாம்ப்பான்னு. எங்கள் அப்பா சொல்லுவார், ஏம்மா எவ்வளோம்மா சாப்பாடு அங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எப்போ கேட்டாலுமே இங்கே என்ன ரேட்டு அங்கே என்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்பாரு. அப்பா 500ரூபாப்பா 36 வெரைட்டிஸ் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு. அம்மா நான் அதுக்கெலாம் ஒர்த்து இல்லைம்மா, வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வருமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளாகவே போகணுன்னு ஆசை. ஆனால் எங்கள் அப்பா இது வரைக்குமே என் கூட வந்துட்டு வெளியே வந்து சாப்பிட்றதுக்காக வரமாட்டிருக்காரு. போகும்போது ஃபேமிலியோடு போவோம். ஆனால் எங்கள் அப்பா கூட தனிமையில் போகணுன்னு தான் எனக்கு ஆசை. நானும் எங்கள் அப்பா மட்டும் போகணுன்னு ஆசை. சரி ஈவினிங்குமே வியாபாரத்துக்கு போயிருந்தேன். சரி ரிட்டன் வரும்போது பாப்கார்ன் சிக்கனு ஃப்ரைட் ரைஸு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பாப்கார்ன் பார்த்திங்கன்னா 75 ரூபான்னு சொன்னாங்க. 2 பார்சலாக வாங்கிட்டேன். எங்கள் அப்பா கூட ஒரு நாள் போயிட்டு நல்லா சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு தான் என்னுடைய ஆசை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அப்பா கூட போய்ட்டு 2 பேர் மட்டும் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இருக்கும்போதே சந்தோஷத்தை அனுபவிச்சிக்க வேண்டியது தான். எனக்குமே ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இன்னும் வரைக்குமே எங்கள் அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. என்றைக்காச்சும் ஒரு நாள் எங்கள் அப்பா என் கூட வருவார், நானும் அவரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.